முருகருக்கு வெற்றிலை தீபம் பார்த்தீங்கன்னா போன செவ்வாய்க்கிழமையிலேருந்து வழிபட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி வரையா இன்னும் சிறப்பானது. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பிரசாதமாக பொங்கல் வச்சுட்டு விளக்கேற்றத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. காலையில் 6 to 7 ஏற்றலாம், இல்லைனா ஈவினிங் 7 to 8, மத்தியானம் 1 to 2 ஏற்றலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு ஏற்றலாம்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி 7 மணிக்கு விளக்கேற்றி நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சு. ஸோ நம்மளோட இஷ்டம் தான். 6 வெத்தலையில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றுறதுனாலும் ஏற்றலாம், இல்லைனா இந்த மாதிரி 6 விளக்கு கூட ஏற்றலாம். ஸோ நல்லபடியாக எல்லாமே நடக்கும். வீட்டுக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இது நடக்கும் அது நடக்கும்னு யோசிச்சு நம்ம பண்ணுறதோட ஏதோ ஒன்று நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவாக நடந்தால் சரி அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம இது ரெகுலர் 6 வாரம் அப்படின்னா 9 வாரம் நம்ம வழிபடலாம். ஸோ ஈவினிங் சாமி கும்பிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்டதுனால எனக்கு பெருசாக பசி இல்லை, கொஞ்சமாக கூழ் மட்டும் எனக்கு காய்ச்சிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் வச்சு இந்த சாப்பாடு இருந்துச்சு, அதை தாளித்து கொடுத்துட்டு மாவாட்டி எல்லாம் எடுத்து வச்சு விளக்கிட்டு கிச்சனையும் ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு. மறக்காமல் மினி விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மினி விளாகில் பார்க்கலாம்.